சவுதி அரேபியானாலே ரிச்சான கண்ட்ரின்னு எல்லாருக்குமே தெரியும். சவுதி அரேபியாவோட அரச குடும்பம் அவங்க வாழ்றதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாதபடி வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். ஆனா எவ்வளவுதான் பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு உயிர் போதுன்னா தடுக்கவும் முடியாது. தூங்கும் இளவரசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இப்ப காலமாயிருக்காருங்க. 20 வருஷமா கோமாவில் இருந்த சவுதியில் உள்ள தூங்கும் இளவரசன் அழைக்கப்பட்ட அல் வலித் பின் கலாத்தின் தலர் காலமாயிருக்கிறார். சவுதி அரேபியாவோட அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் தான் அல் வலித் பின் காலித் பின் தலார். 36 வயசான அவரை ஸ்லீப்பிங் பிரின்ஸ் அப்படின்னு தான் அழைப்பாங்க. அதாவது தூங்கும் இளவரசர். சவுதியில இருந்து ராயல் ஃபேமிலி சார்ந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பெருசா பேசப்படும். இந்த பிரின்ஸ் வலித் பின் காலித் ஆல் சாதோட அப்பா தான் காலித் பின் தலால் ஆல் சாத். இந்த இளவரசரோட தாத்தா தான் அப்துல் அசீஸ், சவுதி அரேபியாவையே உருவாக்குனவர். அதே மாதிரி இந்த இளவரசர் அல்வலித் பின்னோட மருமகனும் கூட. இந்த இளவரசர் 20 வருஷங்களா கோமாவில தான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் தூங்கும் இளவரசர் அப்படிங்கிற பேரே வந்துருச்சு. இந்த பிரின்ஸ் அல்வலித் பிறந்தது 1990 வருஷம் ஏப்ரல் மாசத்துல தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த குடும்பத்தினர் இவர் தான் பெருசா நம்பியிருந்தாங்க, இவர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவார். ஆனா ஒரு விபத்து எல்லாத்தையுமே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். 2005 வருஷம் லண்டன்ல உள்ள ஒரு ராணுவ கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த போது எதிர்பாராத விதத்துல கார் விபத்துல சிக்கியிருக்கிறார். அப்ப ஆக்சிடென்ட் ஆனப்போ தலையில பலத்த காயம் அடைஞ்சிருக்கு. அதனால அவர் மூளையில இரத்த கசிவும் ஏற்பட்டு அதுல இருந்து அவர் கோமா நிலைக்கு மாறிட்டார். அப்ப இருந்து அவருக்கு நினைவு திரும்பவே இல்லை. இருந்தாலும் அவரோட குடும்பத்தினர் ரியாத் மருத்துவமனையில தான் அவரை வச்சு உயிர் காக்கும் கருவிகள் மூலமா 20 வருஷங்களா பாதுகாத்து வந்திருக்காங்க. இந்த விபத்து நடந்தப்போ அவரோட வயசு என்ன தெரியுமா? 15 வயசு தான். 15 வயசுல கோமாவுக்கு போனவர் 2025 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கோமாவில இருந்து இப்ப தவறி இருக்கிறார். அவரால் அந்த கோமாவில இருந்து வெளியே வரவே முடியல. அந்த உடம்பு ஒத்துழைக்கவும் இல்லை. இவருக்கு லண்டன்ல தான் முதல் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரியாத்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 20 வருஷமா அங்கேயே வச்சுதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 20 வருஷமா அவரோட ஃபேமிலியும் சரி, அவரோட அப்பாவும் சரி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கொண்டு செஞ்சிருக்காங்க. இவரோட ரெக்கவரி சுத்தமா இல்லையானாலும் பையனோட ரெக்கவரி ஏதாவது தலையை லைட்டா ஒரு ஆட்டுறது, கையை லைட்டா அசைக்கிறது, கை விரல்களை கொஞ்சம் கொஞ்சமா அசைக்கிறது, அதை பார்த்தாருன்னா அவரோட போன்ல போட்டோவே எடுத்துருவாரு. அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம தன்னோட பையனுக்கு எப்படி நினைவு திரும்புன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்திருக்காரு. படுக்கையிலே இருந்த இளவரசருக்கு உணவு குழாய் மூலம் தான் உணவு வழங்கப்பட்டிருக்கு. அல்வலிதனோட 36வது பிறந்தநாள் விழா கடந்த ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி தான் கொண்டாடி இருக்கிறாங்க. 2015 வருஷமே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் உயிர் காக்கும் கருவியை எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவரோட அப்பா காலித் அதுக்கு சம்மதிக்கவும் செய்யல. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குதுன்னு நம்பி இருக்கிறார். அவர் இறக்கணும்னு இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆனப்பவே இறந்திருப்பார். ஆனா கடவுள் தன்னோட பையனை இன்னுமே உயிரோட வச்சிருக்கிறார். அதனால தன்னோட பையன் திரும்ப மீண்டு வருவாருன்னு நம்பிக்கையில தான் அவரும் இருந்திருக்கிறார். ஆனா கோமாவில இருந்து மீளாமலேயே இளவரசர் அல்வலித் காலமாயிருக்கிறார். இவ்வளவு பணம், பெயர், புகழ் இருந்தாலும் தன்னோட பையனை காப்பாற்ற முடியல. பாத்தீங்களா? அதுதான் லைஃப்.